இவங்க என்ன செஞ்சாலும் அவங்க வந்து பாருங்க, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள ஒரு அ அட்டைப்பூச்சி மாதிரி இவங்க உடம்புல ஒட்டிட்டு, இவங்கள மொத்தமா ரத்தத்த உறிஞ்சு மம்மி மாரி விட்டுருவாங்க. அப்டின்னா என்ன அர்த்தம்? எவ்ளோ உழைப்பு வாங்க முடியுமோ உழைப்பு வாங்கிப்பாங்க. எவ்ளோ இவங்களோட சப்போர்ட் வாங்க முடியுமோ வாங்கிப்பாங்க. ஆனா, இவங்கள வந்து ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல விட்டுருவாங்க அப்டின்னு சொல்லலாம். பெரிய குடும்பமா இருக்கும். சொத்து, பத்து எல்லாம் இவங்க கணவர் தான் சம்பாரிச்சிருப்பாரு. இந்த பிள்ளையும் நல்ல எண்ணத்தோட மச்சினனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாம். நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாம். ஓரவத்திக்கு வீடு கட்டுறதுக்கு கூட நின்னு எல்லா வேலையும் செஞ்சிருக்கலாம். எல்லாம் செஞ்சிருக்கலாம். கடைசில இவங்களுக்கு சொத்து பிரிக்கும்போது ஒண்ணுமே குடுக்க மாட்டாங்க. அப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பலராலும் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்றது அர்த்தம். ஒரு சின்ன விஷயம் கூட இவங்க மனசுல ரொம்ப ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தும். இந்த மாரி விஷயத்துல இவங்க மீண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமானா, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நெறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா இவங்க உட்கார்ந்து வேலை செய்யறதுன்றது ரொம்ப கம்மி. ஓடி ஓடி வேலை செய்வாங்க. அதனால ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது நெறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு என்ன டைரக்ஷன்ங்க ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்டின்னா, தெற்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். பாரம்பரியமான கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.